வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாமே சின்னாங்கா கிடைச்சிருமா? சின்னாங்கா கிடைச்சிட்டா நினைச்சிருமா? கொஞ்சமாவது முயற்சி இருக்கணும், கொஞ்சமாவது பயிற்சி இருக்கணும். யாரையும் நம்பி வாழக்கூடாது. உதவி செய்யறவங்க செய்வாங்க, அது அவங்களுடைய நல்ல மனசு. அதனால அவங்களே நம்பி இருந்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? நமக்குன்னு திறமை இல்லை. ஆண்டவனுடைய படைப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதன் வாயிலா எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத நாம தான் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் வேலையை. அதை விட்டுவிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவர் சொல்லியிருந்தாருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க, இவர் சொன்னாருங்க, இவர் பார்த்துக்குவாருங்கன்னா அவர் குடும்பத்தை அவர் பார்க்கணும்ல, இவர் குடும்பத்தை இவர் பார்க்கணும்ல, உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும். ஒரு பொறுப்புன்னு நமக்கு ஒண்ணு வேணுங்க. பொறுப்பு இருந்தாதான் வாழ்க்கையில அடுத்தடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாதை நமக்கு கிடைக்கும். ஆண்டவன் எல்லாருக்குமே நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு. அவரை சொல்லி குற்றம் இல்லை, நாம தான் நம்மளை சொல்லணும். நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில அடுத்த அடுக்கி எடுத்து இப்படி போலான்னு யோசிக்கணும். புதுசா யோசிக்கணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. யோசிச்சதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், செயல்பாடுகளை வெளியில பயன்படுத்தணும். அப்படி இருந்தா நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்கலாம், ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்க வேண்டும். முயற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க, உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்.